புரிதல். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாவிருந்தால் இந்த உலகத்துக்கான நன்மைகள் எதுவும் கிடைத்திருக்காது என்பதுதான் சத்தியம். இதை திருக்குறள் வழியாகவும் பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கி கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படைகள் என்று சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க. அப்போது கடவுளை மூவொருவராக ட்ரையூன் காட், அதில் கடவுள் மூவொருவராக இருக்கிறார். அப்போ தந்தை மகன் தூயாவி என்று சொல்லி தமிழில் சொல்லும்போது தந்தை மகன் தூயாவி, அதுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு வடமொழியில் இருக்குது. அதுதான் நம்ம பழைய கொஞ்சம் பைபிளெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்கிறது தான் நல்ல தெளிவாக சொல்லலாம். தந்தை மகன் தூயாவி அப்படின்னு சொல்லி நல்ல தமிழில் பார்க்குறோம். இதை சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? கடவுளே சொல்கிறாங்க, இயேசுவேன்னு சொல்கிறாங்க, தூயாவியன்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளேன்னு சொல்கிறது கரெக்டா? தூயாவின்னு சொல்லி சில பேர் பரிசாவின்னு ஜெபம் பண்ணுறாங்க, அது கரெக்டா? இல்லை இயேசுவேன்னு சொல்லி சொல்கிறது கரெக்டா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சொல்லும்போதே தந்தை மகன் தூயாவி பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படின்னு 3 பேரையும் இணைத்து ப்ரேயர் பண்ணுறது. இப்போ ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போது எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அப்படி சொல்கிறோம். அப்படி சொல்லி தான் நம்ம ஜெபிச்சு முடிக்கிறோம். ஏன்னு சொன்னால் பரிசுத்தாவி வராத காலத்தில் ஏன்னா இயேசு பிறந்தார், அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவியானவர் பொழியப்பட்டார். அப்போது இயேசு மக்களோட பேசும்போது யூதர்கள் மத்தியில் கடவுளை அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கடவுளை அப்பான்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அப்போ அப்பா அப்படின்னா எந்த அப்பாவை சொல்கிறது? எங்கள் அப்பாவோ உங்கள் அப்பாவா? அப்படின்னா எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அப்பா இருக்கிறாரு. அதனால தான் ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி, அப்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பா அப்படி சொல்லி கொடுத்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்போது கடவுளை அப்பா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அப்போ அப்பான்னு கூப்பிடணும். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா, த ஃபாதர் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த அப்பான்ற வார்த்தை அப்பா என்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அது ஆங்கிலத்தில் இருந்தாலும், ஏன்னா அந்த ஆங்கிலத்தில் இருக்க வார்த்தையும் கூட எப்படி வந்திருக்குன்னா கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்குது. ஸோ கிரேக்க மொழியில் அப்பா அப்படின்னு சொன்னால் தமிழில் இருக்க அப்பா தான் அங்கே அப்பா அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ நமக்கு இப்படி ஒரு ஒரு தெளிவான எல்லாரும் அறியக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் மொழியில் தமிழ் கிறிஸ்தவத்தில் நாம் காண்கிறோம். இப்போ இந்த தெளிவும் உணர்வும் கிறிஸ்துவ ஆலயங்களிலே சபைகளிலே சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு தெளிவுபடும்படியான விஷயத்தை இதுவரைக்கும் சொல்ல தவறி இருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். இப்போ கேத்தலிக் சர்ச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது சிஎஸ்ஐலையும் இருக்குது, மெயின்லைன் சர்ச்சிலெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொன்னால், அப்போது ஒருத்தர் விசுவாசிக்கிறாருன்னா அவர் எதை விசுவாசிக்கிறாரு, எதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போது ஒருத்தருடைய விசுவாசம் எல்லாமே சரியானது தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யாருக்கும் எதையும் நம்பக்கூடிய அவங்களுக்கு உரிமை இருக்குது.
ஆனால் அந்த உரிமையில் அவங்க செய்கிறது எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த நிலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகளை நாம் பார்த்து நம்ம தெளிவடைந்து நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். ஆனால் இந்த உண்மையை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ திருக்குறளுடைய ஒரு மேன்மை என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ இன்றைக்கு ஆங்கிலத்தில் அல்லது உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிற கிறிஸ்தவ திருச்சபையினுடைய ஒப்பாண்டர், அதாவது தலைமை வழியாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் நாம் தேட வேண்டிய விஷயத்தை இங்கே அழகாக ரத்தன சுருக்கமாக அதாவது கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி அப்படி சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது குறுக தரித்த குரல்னு சொல்லிட்டு. அப்போது கடுகளவு தான் இருக்குது. குரலில் பார்த்திங்கன்னா 7 சீரில் எழுதியிருக்கு. அது பார்த்திங்கன்னா மொத்தமே 2 அடி 1.25 அடி தான் கணக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிக்கு 4 வார்த்தை வருதுன்னா இதில் 7 வார்த்தை தான் வருது இல்லையா? அப்போ அந்த 7 சீர் தான் இருக்குது. இந்த 7 சீரில் இவ்வளோ விஷயத்தையும் அதில் வச்சிருக்கிறார். அது ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த திருக்குறளில் தொடக்கமே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை மூவொருவராக அறிந்து இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கடவுள் வாழ்த்துன்னு சொன்னாலுமே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை என்று இங்கே ட்ரையூன் காட், திருத்துவம், ட்ரினிட்டி என்கிற அந்த அடிப்படையை அழகாக விளக்கி சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையை விளக்கி சொல்லுகிற ஒரு புத்தகம் உலகத்திலே உண்டானால் அது திருக்குறள். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு தைரியமாக, அதுவும் தமிழ் கிறிஸ்தவங்க மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னன்னா, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைக்கே ஒரு ஆதாரமாக அமைந்திருப்பது திருக்குறள். நீங்கள் திருக்குறளை சொல்லும்போது சில பேருக்கு அது அந்நியம் மாதிரி தெரியுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அந்நியம் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சில போதகர்களுக்கு அவங்க வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்ய வந்தவங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். கடவுளுக்கு வேலை செய்ய வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. நான் வெள்ளைக்காரனுக்கு தான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் கண்டிப்பாக ஆராய்ச்சி பார்க்க மாட்டான். ஏன்னா எல்லாமே கடவுளுடைய வார்த்தை. கடவுள் பிள்ளைங்க தான் உலகத்தில் இருக்கிறாங்கன்னா ஆதாம் முதல் கணக்கெடுத்து பார்க்கும்போது அது புரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்போ அதை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அதை செய்கிறதுக்கு முன்வர பண்ணுறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா படித்ததே ஒரு சரியான ஒரு படிப்பு இல்லை. அதில் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அந்த நிலையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்போது இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களும் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்களும் கடவுளை ஒருவர் தான், ஆனால் அவர் மூவொருவராய் செயல்படுகிறார். அப்போ அவர் மூவொரு கடவுள். அப்போ இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் மூவொருவராக இருக்கிறார். அப்போ மூவொரு கடவுள்னு ஏங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த தத்துவத்துக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன தத்துவம்? அந்த திருத்துவம் என்கிறதான தத்துவம். அப்போ ஒரு மனுஷனுடைய உடல் இருக்கு. உடல் தான் மனுஷனா? சொல்லுங்களேன் நீங்களே. வெறும் உடம்பு மட்டும்தான் மனுஷனா? அப்படின்னா செத்து போகும்போது அந்த பாடி எங்க இருக்க? அப்போ அவர் எங்க? அவர் எழுப்பி வந்துதானே எழும் பண்ணுறாரு. அப்போது இந்த உடலுக்குள்ளே அவர் இருந்தார். அவர் உடலை விட்டு போயிருக்கிறார். அப்போ உடல் அவருடைய உடல் அது. அப்போ அவர் எங்க?
அப்போ அவர் வேறு, அவருடைய உடல் வேறு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ அவர் என்பதற்கும் உடல் என்பதற்கும் இந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் சில பேர் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, இந்த உடல் ரத்தத்தை கொண்டு இயக்கப்படுது, அதுக்கு பேர் தான் உயிர். ஆனால் உடல், உயிர், ஆன்மா. அப்போ ஆன்மா என்பது தான் மனிதன். இந்த உடல் என்பது அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பொருள். அப்போ அந்த கொடுக்கப்பட்டிருக்கான இந்த உடல் என்பது இயக்கப்படணும். அந்த இயக்கத்தை கொடுப்பது தான் உயிர். அப்போ உடல், உயிர், ஆன்மா என்கிற இந்த மூன்றும் இணைந்தது தான் ஒரு மனிதன். அப்போ கடவுளையும் பிதா, பரிசுத்த ஆவி, குமாரன் என்று உடல், உயிர், ஆன்மா என்று நம்மை தெளிவுபடுத்தி புரிந்து கொள்வதற்காக இவ்வளோ அழகாக கடவுளும் செயல்படுகிறார் என்பதை நம்ம புரிந்ததுக்கு இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. ஆனால் இதை புரியாதவன் உலகத்தில் ஆறாவது அறிவு படைத்தவனாக தன்னை சொல்லி கொண்டாலும் அவனுக்கு 5 அறிவு தான் இருக்குது. இது எனக்கு புரிய மாட்டேன்துங்க, அது எனக்கு தெரியாதுங்க, அவ்வளோ ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அவனுக்கு 5 அறிவு தான் வேலை செஞ்சுருக்கு. 5 அறிவு எதுக்கெல்லாம் வேலை செய்யுது? உயிர்களை 6 வகையாக பிரித்து வைத்திருக்கிறது தமிழ் இலக்கணம். அப்போ ஓர் உயிர், ஈருயிர், மூவுயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர்னு சொல்கிறோம். அப்போ அந்த 6 விதமாக உயிர்களை பிரிக்கும் போது இப்போ மனிதன் 6 அறிவு அல்லது 6 உயிர். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அறிவு இருக்கு. அப்போ 6க்கும் 6 அறிவு இருக்கணும். அதை அவனுடைய அதுதான் மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படி சொல்கிறோம். மெய்னா உடல், வாய் தெரியுது, அப்போ இது உறுப்பு இருக்குது. அப்போ இது உடல் இருக்குது, இந்த வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்கு, அப்புறம் காது இருக்கு. அப்போ உடல் மட்டும் இருந்தால் ஓர் உயிர், உடலோடு சேர்த்து வாய் இருந்தால் ஈருயிர். உடல், வாயோட சேர்த்து மூக்கு இருந்ததுன்னா மூவுயிர், மூக்கோட சேர்த்து கண் இருந்தா 4 உயிர், கண்ணோட சேர்த்து காது இருந்தா 5 அறிவு அல்லது 5 உயிர். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அந்த உறுப்புக்கும் அந்த உயிருக்கு என்ன இருக்குன்னா ஒரு உணர்வு இருக்கு. ஆனால் அதனால தான் அந்த உணர்வை அல்லது அதை நம்ம அறிவுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் இந்த 5ம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிருகங்கள். அப்போ உடல் மட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டால் மரம், செடி, கொடி இதுக்கெல்லாம் உடல் மட்டும் இருக்குது. தொட்டா சினிங்கி, தொட்ட உடனே டப்புன்னு முடிக்குது இல்லை? தொட்டா சினிங்கி, அதுக்கு நாங்கள் அறிவு இருக்குதா? ஆமாம், தொட்டா அதுக்கு தெரியுது, அது ஓர் உயிர். அடுத்தது மண்புழு, தொட்டு வாய் இருக்கு, அதுக்கு உடல் இருக்குது, வாய் இருக்கு, இருயுயிர். அடுத்தது செதில் பார்க்குறோம், அதுக்கு கண் இருக்குது, அதுக்கு மூக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தும்பி சொல்லுவோம், கண் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடு மாடு எல்லாம் இருக்குது. எவ்வளோதான் மனுஷனா? அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உறுப்பு இருக்கு. அப்போ மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்றோமே, அவனுக்கு அந்த 6வது அறிவுக்குரிய உறுப்பு எது அப்படின்ற கேள்வி வருது. அந்த 6வது அறிவுக்குரிய உறுப்பு தான் ஆன்மா. அதான் மனம், உள்ளம். அப்போ உடனே அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது இருந்தால் தான் மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனசு வலிக்காது, மனசு இங்கே அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் மனசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்க,
மனசாட்சி இல்லாமல் இருக்கிறான்றதுக்காக அவனுக்கு மனசு இல்லைன்னு அவன் சொல்கிறான்னா அவன் மனசு இல்லைன்னு சொல்கிறான்னு அர்த்தம். சரி, ஓகே, அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? மனசும் இல்லை, மனசாட்சி இல்லை, மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான் சொல்லு. ஆனால் இன்றைக்கி இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ அழகாக நமக்கு திருக்குறளில், ஏன்னா தமிழ் இலக்கணம் அவ்வளோ தெளிவாக மனிதனுடைய தோற்றத்திலிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. ஏன்னா கடவுளுடைய படைப்பில் நாம் உயர்ந்தவர்களாக அல்லது ஆறறிவு படைத்தவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆன்மாவோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆன்மாவை உடைய மனிதனை அந்த ஆன்மாவனுடைய செயல்பாடுகளை அறிந்து அவன் செயல்பட்டு அவன் என்ன செய்யணும்? கடவுளோடு கூட அவன் போக வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரம் இல்லாதது. இது டெம்பரவரி லைஃப். அப்போ ஒரு பர்மனன்ட் லைஃப் இருக்கு, ஆனால் இது டெம்பரவரி லைஃப். ஆனால் இந்த டெம்பரவரியான கொஞ்ச காலம் மாத்திரம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டு நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம போகிறதுனால நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் விவரிப்பது தான் நமக்கு இந்த குறள்கள் வழியாக, சைவ சித்தாந்தத்தின் வழியாக நிறைய உண்மைகள் நமக்கு சொல்லப்படுது. அது தமிழ் கிறிஸ்தவத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிறதான கிறிஸ்தவ அதாவது அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெரிய உண்மை செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குறள், அதாவது கடவுள் வாழ்த்து என்பது உடல், உயிர், ஆன்மா என்கிற மூன்றையும் ஒன்றாக ஒரு கடவுளாக, ஏன்னா கடவுள்கிட்ட தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதற்காக கடவுள், வான் சிறப்பு, நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லி அந்த மூவொரு கடவுள் என்பவர் யார் என்பதை விளக்கி சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த கடவுள் வாழ்த்தில் இருக்கிறதான நீத்தார் பெருமைக்கு முன்பதாக இருக்கிறதான வான் சிறப்பு. அப்போ அந்த வான் சிறப்பு என்பது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறள்னு சொன்னால், நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்முடைய வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்கல்ல, என்ன போட்டிருக்காங்க இல்லையா? வீட்டுக்கு தண்ணி வருதா? வீட்டுக்கு உங்கள் வீட்டில் தண்ணி வருதில்ல? அப்போ தண்ணி வருதுன்னா இப்போ தண்ணி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த குறளை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த போடப்பட்டிருக்க அந்த குறள் என்ன சொல்லுகிறது என்றால், தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை. உலகம் என்பது அமைந்திருப்பது என்று சொன்னால், உலகம் அமைந்திருப்பது தண்ணீரை கொண்டு. இப்போ தமிழக சட்டசபையில் நிதி அறிக்கையை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வெள்ளை அறிக்கையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை படித்தாங்க. பல காரியங்கள் அதில் சொன்னாலும், அது சொல்லும்போது ஒரு விஷயத்தை அதை சொல்லும்போது என்னென்னா, தண்ணி பிரச்சனை, மேகதாது அணை அங்கே கட்ட போகிறாங்க, கர்நாடகா கட்டப்போகுது. அதை கட்டிட்டாங்கன்னா நமக்கு வர்ற தண்ணி என்ன ஆகிடும்? அங்கங்கே மடக்கி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கட்டுறாங்களாம். கட்டினா என்ன ஆகிடும்? நமக்கு தண்ணி வர்றது அவங்க தடுத்து நிறுத்திடுவான். நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா வேறு வழி இல்லை, அப்புறம் அங்கே வெள்ளமாகி எல்லாம் வீடு முழுங்கி போயிடும். அப்போ திறந்து விட்டுருவோம். புரியுதா என்ன சொல்கிறேன்? மழை நிறைய வந்தால் கூட தண்ணி இந்த பக்கம் விடக்கூடாது, அந்த பக்கமே தடுத்து வச்சிரு. இந்த பக்கம் பெரிய வெள்ளம் வரும்போது தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, நிறுத்தி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அது பெரிய ஆபத்தாக போயிடும். அப்போது நிறைய வந்தால் வேண்டாம், கொஞ்சமாக வந்தால் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி தடுத்து வச்சுக்கிறேன். அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க? சரி அவங்க கட்டணும்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம், இல்லை எல்லாருக்கும் தண்ணி வேணும், அதனால் தானே பாயிட்டு இருக்குது. நீ ஏன் படித்த? இந்த அணைகள் எல்லாம் நீ ஏன் அதாவது பண்ணிக்கணும்? இந்த நீர்வீழ்ச்சி தண்ணி ஓடுறதெல்லாம் நீங்கள் போய் உருவாக்குனீங்களா? நான் இல்லை, அது இயற்கை தானே இருக்குது. அது இயற்கையாக அங்கே பெஞ்சு தண்ணி இந்த பக்கம் ஓடுது. அதை மடக்கி வச்சுட்டு என்ன தான் சொந்தம்னு சொன்னால் அதை மடக்காத. அது தண்ணி வந்துட்டு தான் போவோம்.
என்ன சொல்கிறது. அதனால் தண்ணி நமக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு அது உரிமை இல்லை. அதனால் அது பாயிற தண்ணி பாய விடணும். அப்போ எங்களுக்கும் பயிராகணும். ஏன்னா இங்கேயும் நமக்கு கடலில் தஞ்சாவூரில் அது கலக்குது. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு அது பாயுது. அதை நிறுத்திட்டாங்கன்னா என்ன செய்ய காவிரியை? அதனால் இப்போது கேள்வி கேட்க ஆரம்பித்து அதுக்காக எல்லாம் தீர்மானம் போட்டு எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டுக்குரிய விவசாய மக்களுடைய இப்போ அதில் தண்ணி மற்றும் குடிக்க தண்ணி வேறு எடுக்கிறோம். அதனால் இப்போது அது கிட்டத்தட்ட அதுலேருந்து வர்ற தண்ணி கிட்டத்தட்ட 80% பயன்படுத்துறதுனால அதில் வர்ற தண்ணியில் நம்ம 80% யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீணாக கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் 71% தண்ணியால் நிறைஞ்சிருக்குதான். 29% தான் பூமி இருக்குது. எது ஜாஸ்தியாக இருக்குது? தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ உலக நிலப்பரப்பில் நிலம் என்பது வெறும் 29% தான் இருக்குது, 30 கூட இல்லை. அப்போது ஒரு 4ல் ஒரு பங்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 3ல் ஒரு பங்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையை நம்ம சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் உங்களுக்கு எனக்கும் இந்த தண்ணீரை கொண்டு சொல்லப்படுகிற செய்தி என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. தண்ணி இல்லைன்னா பூமி இல்லை. அதுபோல் மேலேருந்து வர்ற தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? தண்ணி கீழேருந்து வருது, மேலேருந்து தான் வருது. வந்த பிறகு தான் பூமி எங்கே போகுது? கிணத்துக்குள்ளே போகுது, நிலத்துக்குள்ளே போகுது, அப்புறம் தோண்டியில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த தண்ணி இப்படி மேலேருந்து இந்த பூமியை நினச்சிட்டு இந்த பூமியில் தண்ணியை நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது? குளித்து சுத்தமாக இருக்க முடியுது. அப்போ நமக்கு குளிக்கிறது சுத்தமாக பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தண்ணி எப்படி தேவைப்படுதோ அதை போல் இந்த தண்ணியை மாதிரியே தான் கடவுள் என்ன செய்கிறாருன்னா பரிசுத்தாவி அனுப்புகிறாரு. அப்போ பரிசுத்தாவியை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டா அவன் மனசையும் சுத்தமாக்கிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வானத்திலிருந்து கிடைக்கப்படுகிற தண்ணி இல்லைன்னா பூமி இல்லாத போல தான் வானத்திலிருந்து வருகிறதான பரிசுத்தாவி இல்லைன்னா மனுஷன் சுத்தமாக இருக்கிறதுக்கு முடியாது. அவன் ஒழுக்கம் அடைவதற்கு, அவன் பரிசுத்தமாக இருப்பதற்கு கடவுளுடைய அருள் தேவை என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போது வானின்று அமையாத ஒழுக்கு. அப்போ வானத்திலிருந்து பொழியப்படுகிற பரிசுத்தாவியானவருடைய துணை இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது? அப்படியே ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியுமா? இயற்கையாக மனுஷன் அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானத்திலிருந்து பெய்யும் மழை இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட சிறந்தவர்களுக்கும் ஒழுக்கம் நிலைக்காது என்னும் கருத்து தவறு. அது பரிசுத்தாவி நல்லவன் நல்லவனை வாழ முடியாது, மழை இல்லைன்னா அப்படின்ற சில பேர் நினச்சிக்கிறாங்க. மழை இல்லைன்னா சுத்தமாக இருக்க முடியாது, உடம்பு தான் இங்கே சொல்லிக்கலாம். ஆனால் மனசு சுத்தத்தை அதோட நினச்சிக்கிறாங்க. எப்படிப்பட்ட நல்லவங்களுக்கும் சுத்தமாக இருக்க முடியாதுன்னா மனசு சுத்தமாக இருந்தப்போ தான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் அதனுடைய பொருள் என்ன? வானத்திலிருந்து பொழியப்படும் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாவிட்டால் எப்படிப்பட்டவர்களுக்கும் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ள இயலாது. ஆமென், அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என்கிறதான கடவுளுக்கு பிரியமான அந்த ஒழுக்கத்தை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த துணை வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரேயர் பண்ணுறோம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், பரிசுத்த ஒத்தாசையை கேட்குறோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, யோவான் 16:8 வாசிக்கும் போது பரிசுத்தாவி வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவி வரும்போது என்ன பண்ணுவாரா? பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்கிறதான 3ஐயும் அவர் இந்த உலக மக்களுக்கு
கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கு. அப்போ வானத்திலிருந்து புறப்படுகிற அந்த பரிசுத்த ஆவி எதுக்காக கொடுக்கப்படுறாருன்னா, நியாயம், நீதி, நியாயத்தீர்ப்பு. பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு. எது பாவம், எது நீதி, எது நியாயத்தீர்ப்புனா, பாவத்தை பரிகாரம் பண்ணிக்கலன்னா என்ன ஆகிடும்? பாவம் வந்து நியாயத்தீர்ப்புக்கு வருது. நீதி அது அதுலேருந்து நீதி செலுத்துவதற்கு நீதியை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்புறம் நியாயத்தீர்ப்புக்கு போயிடும். அப்போ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு என்பது மூவொரு கடவுள் எப்படி இயங்குகிறார் என்று சொன்னால், அவர் தந்தையாகவும் அப்புறம் தாயாகவும் மகனாகவும் இருக்கிறார். அப்போ தந்தையாகிய கடவுள், தாயாகிய பரிசுத்த ஆவி, மகனாகிய நீத்தார், இது மூணு இணைச்சு தான் சொல்றது. அதனால தான் சொல்லும்போது அப்பா, அம்மா, மகன், அம்மை, அப்பன், மகன் அப்படின்னு சொல்லி அழகா தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அம்மை, அப்பன், மகன் அப்படின்னா, அம்மா வந்து இப்போ இங்கே சொல்லப்படும்போது அம்மா அந்த சக்தி, அருள் சக்தின்னு சொல்லுவோம், தூய ஆவின்னு சொல்கிறோம், பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம். தூய ஆவி, அருள் சக்தி, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்படுகிற தாய் என்பது இங்கே வந்து சொல்லும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதான அந்த வேலையை தூய ஆவிதான் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு நம்மை சீர்படுத்துவது என்பது, எப்படி நீ தண்ணியை ஊற்றி உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறியோ, பரிசுத்த ஆவியானவரை நீ அழைத்து நீ மனசை சுத்தம் பண்ணிக்கணும், உள்ளத்தை தூய்மையாக்கிக்கணும், மனசை பரிசுத்தப்படுத்திக்கணும், பாவம் இல்லாதவனா வாழணும், பாவத்தை வந்து என்ன செய்யணும், விட்டு நீதி செய்யணும். அப்போ நியாயத்தீர்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த உண்மையை அழகாக நமக்கு விவரித்து சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 17வது குறள் சொல்லுகிறது, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். ஏராளமான நீரை உடைய பெரிய கடலும் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு மீண்டும் அதனிடத்தில் பெய்யாது விடுமானால் தன் வளத்தில் குறையும். அதுபோல பரிசுத்த ஆவியின் பொழிவு நடைபெறாவிட்டால் உலகில் அனைத்து சிறப்புகளும் குறைந்துவிடும். இங்கே தடிந்து எழிலி அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை அப்படின்னு பொருள் அப்படின்னா, இப்போ தண்ணி மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்பச்சலனம் அப்படின்றாங்கள்ல, அப்புறம் என்ன செய்யுது, ஹீட் ஆகி அந்த கடலில் இருக்கிற தண்ணி என்னது, தண்ணி வந்து அப்படியே ஆவியாக அப்படியே மேலே இழுத்து செய்யுது. மேலே போனவுடனே மேகம்லாம் குளிர வச்சு அது ரொம்ப குளிர்ந்து போய் அங்கே எல்லாம் கட்டி கட்டி ஐஸ் கட்டி மாதிரி அங்கே ஆயிடுது. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுது, மழையே அங்கே கீழே பெய்யுது. இந்த சுழற்சி இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது இந்த தண்ணியை கொண்டு போய் மேலேருந்து திருப்பியும் நமக்கு அனுப்பலன்னா என்னது, என்ன இடம், ஒரு உயிரும் பிழைக்காது, ஒன்றும் இருக்காது உலகத்தில், மழை இல்லாமல் போயிடும். அப்போ இது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த தண்ணீர் வந்து இந்த வளம் திரும்பவும் போயிட்டு திரும்ப வந்துடுது, போகுது திரும்ப வருது, போகுது திரும்ப வருது. கடவுள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆவியை தந்து அதை வந்து பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வர்றார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் திரும்ப நமக்கு என்ன செய்கிறாருன்னா, கொடுக்கப்பட்டாரு, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அவர் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
அதனால் இது போகும்போது ஒரு மேலே போனாலும் திரும்ப வரும்போது எல்லார் மேலேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கடல்லேருந்து போயிட்டு திருப்பி நான் கடல்லே பெய்வேன் அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும் யோசிங்களேன். போகிறது கடல் இருந்து கரெக்டா, ஆனால் பெய்யுறது பூமி முழுவதும். இப்போ இன்றைக்கு கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை கடவுளுடைய சித்தத்தின்படி வழி நடத்தப்படுவதற்காக அவர் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணார்னா, அவர் நமக்கு பொழிந்தருள் கொண்டே இருக்கிறார். இப்போ நமக்கு ஆவியினால நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. அப்போ கேட்கிறவருக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கி யார் கேட்குறானோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்வதற்காக. அப்போஸ்தலர் 2:2 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று. எங்க நடக்குது? வீட்டுக்குள்ள மழை பெய்யுமா? வீட்டுக்குள்ள மழை பெய்யுமா? பெய்யாது. வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், மழை வெளியே பெய்யுது சரிதானே. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? உள்ளே மழை பெஞ்சுது. அது எப்படிங்க உள்ள மழை பெய்யும் அப்படின்னு கேட்டா, இங்கே கூடியிருக்கிற 120 பேர் கூடியிருக்கிறாங்க. இயேசுனுடைய சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரியாய் ஒரு முழக்கம், ஒரு சத்தம், ஒரு மழை வரப்போதுன்னு இடி வெட்டி மின்னல் வருது, இடி வெட்டுது, அப்புறம் காற்று அடிக்குது, அப்புறம் என்ன செய்யுது? கொட்டுது. சோன்னு கொட்டுதுன்னு சொல்லுவாங்களே, ஜோன்னு கொட்டுது. இப்போ இந்த அனுபவத்தை தான் இங்கே அழகாக எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ அதாவது தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின்னு, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். தடிந்த எழிலின்னு, அந்த தடிந்த எழிலி என்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அது அந்த காற்றையும் அந்த வெப்பச்சலனத்தையும் அதில் அழகாக விவரித்து சொல்லியிருக்கு. அப்படின்னா அது ஒரு தீ, ஒரு ஃபயர். அந்த நெருப்பு அந்த ஹீட் ஆக்குது, சூடு பண்ணுது. இல்லை, அடுப்பில் வச்சோம்னா அது என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுக்கு, அது சூடு பண்ணுறதுக்கு கீழே என்ன தேவைப்படுது? நெருப்பு தேவைப்படுது. அப்போ அந்த நெருப்பு நம்ம என்ன சொல்கிறோம்? அது ஒரு தீ, அது அந்த ஜுவாலை என்று சொல்கிறோம். இந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. அப்போ அந்த நெருப்பு எரிந்து அந்த ஜுவாலித்து வரும்போது அது நீங்கள் நம்ம கண்ணால் பார்க்க முடியுது, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ஆனால் அதே ரொம்ப அதிகமான ஒரு இது இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு அது புலப்படாத அளவுக்கு இதாகிடும். ஏன்னா கார்பன் உள்ளே சேரும்போது தான் அந்த கலர் தெரியுது. ஆனால் கார்பன் டோட்டலாக இதுவாகி போச்சுன்னு வச்சுங்க, கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அனல் மட்டும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நிறைய தகன்னு இருக்கிற இடத்துல பாருங்கள் என்ன ஆகிடும்? அனல் தூரமாக இருக்கும், கிட்ட போனால் அதனுடைய ஃபயர் கிட்ட இருக்கும், ஆனால் அதனுடைய வெப்பம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அந்த வெப்பத்தை தான் இங்கே சொல்லி வச்சுருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆகினால் அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தாவியானுடைய அந்த சத்தம், அந்த முழக்கம், அப்போ பரிசுத்தாவி வரும்போது ஒரு மனிதனுக்குள்ள என்ன நடக்கிறது? எப்படி ஒரு மழை பெய்யும் போது அங்கே ஒரு இடி முழக்கம் வருது, முதல்ல ஒரு மின்னல் வருது, அந்த மின்னலை தொடர்ந்து ஒரு இடி முழக்கம் வருது. அந்த இடி முழக்கத்திலிருந்து என்ன செய்யுது? காற்று, வேகமான ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்று என்ன செய்யுது? ஒரு குளிர்ந்த நிலையை கொண்டு வருது. அப்போ அக்கினி தான் முதல்ல வருது பார்த்தீங்கன்னா, ஆனால் கடைசி என்னவா மாறுது? சில்லுன்னு மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க வந்தியா இருக்கு? வர்றது நம்மளும் மின்னல், ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்ன? மிகுந்த குளிர் அல்லது இதமான
அப்போ இந்த அனுபவத்தை தான் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவான் என்று சொன்னால் முதலாவது அவனுக்குள்ள என்ன வருது? மின்னல் வரும். அந்த மின்னலின் அனுபவம், அந்த அக்கினி அவனுக்குள்ள இறங்குது. அந்த அக்கினி அவனுக்குள்ள இறங்கின உடனே அடுத்து என்ன செய்யுது? சத்தம் எப்படி வருது? அது இடி முழக்கம். அது இடி வெட்டுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ என்ன எல்லாம் அடிச்சு தூக்கி வெளியே போடுற மாதிரி வருது. அப்புறம் தான் என்ன செய்யுதுன்னா காற்று வந்து அதை அப்படியே அமர்த்தி அப்படியே சில்லாக்கி விட்டுரு. இந்த அனுபவத்தை தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதனுடைய அனுபவமாக அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டு அறையில் கண்டார்கள். இந்த அனுபவத்தை தான் இந்த திருக்குறள் சொல்லுகிறது. அப்போ நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காது ஆகிவிடின் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த கடல் இந்த தண்ணீரை இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்க, இது அக்கினியினால வெப்பத்தை கொண்டு இது இங்கிருந்து எடுக்கப்பட்டு அது குளிர்விக்கப்பட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்பப்படாவிட்டால் என்ன ஆகிடும்? அதுவே தண்ணி இல்லாமல் வறண்டு போயிடும். அதை போல தான் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து கடவுளுடைய படைப்பிலேயே அவர்கள் உயர்ந்தவர்களாக ஆன்மாவுடையவர்களாக வைத்திருக்கிறார். இந்த மனிதனுடைய ஆன்மாவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவு என்பது பொழியப்படாவிட்டால் என்ன ஆகிடும்? அவனுக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? இப்போ இங்கே கடலில் தண்ணி இருக்கிறது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 6ஆம் அறிவு என்கிறதான பகுத்தறிவை வைத்து அது என்ன செய்யணும்? ஒரு தூண்டுதலாக, ஒரு தூண்டுகோலாக கடவுளை தேடுவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அனுபவத்தை இன்னொரு குரலில் நான் சொல்கிறேன். அந்த அனுபவத்தை உணரும் போது என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட கேட்டாச்சுன்னா என்ன ஆகிடும்? அவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி கீழே திருப்பியும் என்ன பண்ணுவார்? அனுப்பி விட்டுரு. அல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது அப்படியே நம்ம ஜெபம் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகுது. பதில் மேலேருந்து வருது. ஆமென். அல்லேலூயா. தண்ணி போகுது, என்ன சொல்கிறது? நீராவியா திருப்பி வரும்போது தண்ணியாக வருது. போகும்போது ஆவியாக போகுது, வரும்போது தண்ணியாக வருது. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட கடவுள் வந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட அந்த காரியத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலருடைய அந்த அனுபவத்தை குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் எனவும் இங்கே சொல்லியிருக்கிறத காண்கிறோம். அப்போ கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னா கடவுள் யாருக்கும் தூரமானவரா? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்தியாவுக்கும் கிடைக்கும், அமெரிக்காவிலையும் கிடைக்கும், ஆப்பிரிக்காவிலையும் கிடைக்கும். புரியுதா? கருப்பனுக்கு கிடைக்காது, வெள்ளைக்காரனுக்கு தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் உரியவது என்பதை தான் நீங்கள் நமக்கு அழகாக சொல்லி வச்சிருக்கிறத நம்ம காண்கிறோம். அடுத்தாக இன்னொரு குறளை நான் சொல்கிறேன். பதிமூணாவது குறள், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுவதற்கு காரணமாக அமைந்திருப்பது எது அப்படின்னா பசி. இந்த பசி என்பது இங்கே திருக்குறளில் இந்த பசி என்ன பசியாக சொல்லியிருக்குன்னா ஆன்மீக தாகம் அப்படி சொல்கிறோம். அது ஆன்மீக பசி, அது ஸ்பிரிச்சுவல் தாஸ்டி. அப்போ ஆன்மீக தாகம் என்கிறதான ஒன்று உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இருக்கு அப்படின்றது தான் இந்த திருக்குறள் வந்து நமக்கு அழகாக எடுத்து சொல்லுது. விண்ணின்று இறங்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் பொழிவு இல்லாவிட்டால் விரிந்த கடலால் சூழப்பட்டிருக்கும் உலக மக்களுக்கு இறைவனை உணரும் பசி ஆகிய தாகம் உள்ளத்தில் நின்று வருத்தும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் இறைவனை உணர இயலாது.
எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லையா, மனசே சரியில்லையா. என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லையா, மனசே சரியில்லையா. அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது, எனக்கு பசிக்குது அப்படி சொல்லி, இப்போதானே சாப்பிட்டேன் அப்படின்னு போனாங்க. இப்போ அவருக்கு என்ன தெரியலன்னா, இந்த அம்மா பசிக்குதுன்னு சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு பசி தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம சொன்ன பசி வேற. அதாவது வாயில சொல்லும்போது பசின்னு சொல்லியிருந்தாலும் அந்த பசி என்பது மனசுக்குள்ள இருக்கிற பசி. வயிற்று பசியதை அந்த அம்மா சொல்லலை. ஏன்னா வயிற்று பசிக்கு அந்த அம்மா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஆனால் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுனா அப்போ இது சம்திங் ராங் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு திராணி இருந்திருக்கணும் இல்லையா? என்ன ஐயா, நம்ம ஆளுங்களுக்கே புரியலையா? எல்லாருக்கும் எப்படி புரியும்? இல்லை, குழந்தைங்க கேட்குது, பெற்றோர்களுக்கு புரியல. அது ஏதோ கேட்குதுன்னு நினச்சி இருந்தான்றாங்க. நமக்கு புரியல, கடவுளுக்கு புரியும். ஆனாலும் நமக்கு ஏன் வந்து சில வேளைகளில் நமக்கு பின்னடைவுகள் ஏற்படுகிறது அல்லது ஏன் நமக்கு இல்லாமல் போகுது அப்படின்ற அந்த காரணங்களை நம்ம சற்று பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள கடவுள் கொடுத்துருக்கிற அந்த ஆற்றல் என்பது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. யாருக்கும் ஓர வஞ்சனையே கிடையாது. அப்போ எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. வீட்டில் சாப்பாட்டுக்கு தான் இருக்கு. இந்த மாதம் ஃபீஸ் கட்டினா கட்டியாச்சு, வாடகை கொடுத்தாச்சு. நமக்கு எதுவும் கடன் இருக்கா, எல்லாம் வந்து இஎம்ஐலாம் கட்டி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. மனசு ஒரு மாதிரி இருக்குதே. இப்போ யாராவது வந்து பேசி ஏதாவது சொன்னால், என்ன பெருமை பிடிச்ச மாதிரி எதோ யோசிச்சுட்டு இருக்கிறேன், சொல்கிறத செய் அப்படி சொல்லலாம். மனசு இங்கே இல்லை, அது எங்கேயும் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கே அலைப்பாயுது, எங்கே போச்சு? ஏன் அந்த உணர்வு வரல? ஏன் அந்த சிந்தனை வந்து திருப்பப்பட முடியாமல் இருக்கு? அப்போ நமக்கு தெரியுது, ஏதோ மனசுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலை, ஒரு சமாதானம் இல்லை. காரணமே தெரிய மாட்டேங்குது. நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் மனசு ஒரு மாதிரி இருக்குது? யாராவது என்னை திட்டினாங்களா? இல்லை யாரையாவது நான் திட்டிட்டேனா? யாராவது எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டாங்களா? இப்படிலாம் யோசிக்கும் போது சில சமயம் அந்த என்ன ஆகிடும், ஒன்றும் புரியாமல் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பாஞ்சிருவாங்க வேற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு பிடிக்காமல் இருக்குதோ அது அவங்களுக்கால தான், அவங்களால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லிட்டு இவங்களா மனசு என்ன பண்ணுறது, அவங்க பக்கமாக திருப்பி வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா யார் பார்த்தாலும் உம்முன்னு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகிடும், மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமே இருக்காது. இப்படிப்பட்ட அந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்படாமல், அல்லது அங்க ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று பொருள். அங்க ஒரு வெற்றிடம் காணப்படுது. அந்த வெற்றிடம் நிரப்பப்படணும்னா அந்த கடவுளால் தான் நிரப்பப்பட முடியும். அல்லேலூயா. அந்த உணர்வை தருவதற்கு தான் இந்த சென்சேஷன். அப்படிதான் நமக்கு என்ன ஆகுது, திடீர்னு கேஸு இல்லை, அது என்னது கேஸ் வந்து பண்ணா என்ன, அது எல்லாருக்கும் தானே கேஸ் இருக்குது. அப்போ நமக்கு மட்டும் திடீர்னு கேஸ் ஜாஸ்தி ஆகிடுது, என்ன பிரச்சனை? ஹார்ட் ப்ராப்ளம்னு வருதுன்னு. ஹார்ட் ப்ராப்ளம் கேஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்லை? கேஸுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் என்னங்க பிரச்சனை? கரெக்டாக தள்ளினா தானே. பைப்புக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு பபுள் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன வருது இல்லை? தண்ணி வர மாட்டேன், புஸ்ன்னு வருது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி அப்படி கொட்டும், அப்புறம் புஸ்ன்னு சொல்ல மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கொட்டும். அப்போ இது நடுவில் போயிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா, ஒரு கடவுளை தேடுவதற்கான அந்த உந்துதல் அவனுக்குள் கொடுக்கப்படுகிறது. அதை தட்டி ஓரமாக வச்சுட்டு கடவுளை தேடாமல் வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு போகலாமா?
சரி கொஞ்சம் டைம் வந்து பாஸ் பண்ணலாமா வேற மாதிரி அப்படி சொல்லி என்ன பண்ணுறான்னா கடவுளை தேடுறதை விட்டுட்டு வேற ஏதாவது டைவர்ஷனில் போயிடுறான். இல்லைன்னா இப்போ இந்த படத்தை தூங்கின பார்க்கலாம், இல்லைன்னா குடிச்சிடுறான், தன்னையும் நாசம் பண்ணிக்கிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு அழிவு தான் மிஞ்சம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறார் என்பதை நாம் அப்போது எப்படி இந்த உலக அதாவது கடலில் தண்ணி நிறைய இருந்தாலும் வந்து அது அது வந்து பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு இல்லாவிட்டால் இறைவனை உணரும் பசியாகிய தாகம் உள்ளத்தில் நின்று வருத்தி கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னா இது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா பொருள் என்ன? ஒரு மழை இல்லைன்னா இந்த கடல்ல இருக்கிற தண்ணி எனக்கு போதும் அப்படின்னு இருக்காதான். அந்த கடல்ல இருக்கிற தண்ணியை என்ன செய்யுமா, வானத்தை பார்த்து கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு நான் குறைஞ்சு போயிட்டேன், ஐ எம் வீக், ஐ எம் so small, I am becoming empty அப்படின்றது அதுக்கு தெரியுது. ஆனால் என்ன செய்யுது, அது ஆவியாக்கி கொண்டு போய் மேலேருந்து திருப்பி கொண்டு வருது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அதே தூண்டுதலை கொடுக்கிறார். நீ ஒரு எம்டி ஆகிருக்கிற, உங்ககிட்ட வந்து குறைவு இருக்கு, நீ இப்போ கேளு, பெற்றுக்கொள், கடவுள்கிட்ட இருந்து வாங்கு அப்படின்னு தூண்டி மனசு சொல்லுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குரல் அதாங்க சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய பொழிவுக்காக இந்த பசியை கடவுள் கொடுக்கிறார், இந்த தாகத்தை. அப்போ நமக்கு ஏதோ குறைவு இருக்கிற மாதிரி நமக்கு அந்த உணர்வு வந்துடுது. அப்போ கடவுள்கிட்ட கேட்டால் மனசு சமாதானம் ஆகிடும், உடனே ஆகிடும், சில்லுன்னு ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது முதல்ல என்ன வரும், மனசு எரியுது சொல்கிறாங்களே, மனசு சுமார் மனசு பத்தின்னு எரியுது சொல்லலாம். வெளியில் எரியுது, உள்ள எரியுது. இப்போ அணைக்கணும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, தண்ணியை ஊற்றணும்ல. இப்போ உள்ள எப்படி தண்ணியை ஊற்றுறது? கொஞ்சம் காட்டு மனசை, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். எங்கே இருக்கு பைப்பு, எங்கே ஓப்பனிங் எங்கே இருக்கு? ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பொழிவை இன்றைக்கு நீங்கள் பெறாவிட்டால், ஆனால் தான் அந்த மனசு அமர மாட்டேன்து, நிம்மதி அடைய மாட்டேன்து, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நிலையைத்தான் கடவுள் இன்றைக்கு உணர்த்துகிறார். அதனால் ஆண்டவரே போதிக்கிறது, உனக்கு தூண்டுறார், நீங்கள் கடவுள்கிட்ட கேளு. நீங்கள் பேரிட்டு மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு கூட கடைசியில் என்ன பண்ணுறான், தன்னை அறியாமையே ஏதோ ஒன்று தெரியலங்க, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. டாக்டர் பார்ப்பார், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க, ஃபீஸ் மட்டும் கட்டு போயிடுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. வரும்போது நான் எப்படி இருந்தனோ இப்போது நான் அப்படி தான் இருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் செக் பண்ணி கொடுத்தீங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு இதுவாக இருக்கே சார், ஒரு பயமாக இருக்கே, ஒரு போராட்டமாக இருக்கே, மனசு நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. இப்போ அவர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் மாத்திரை கொடுத்துருக்குறேன், நல்லா தூக்கம் வந்துடும், தூங்கிட்டீங்கன்னா உனக்கு அப்புறம் தெரியாது, தூங்க வைக்கிற வேலை தான் பண்ணுவான். தீர்வு கொடுக்க முடியுதா? இந்த தீர்வு எங்கேருந்து வர வேண்டியிருக்குன்னா மேலேருந்து கீழே வர வேண்டியிருக்கு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றும். என்ன பண்றாரு? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் தானே ஊத்துறாரா? கேட்டா ஊத்துறாருங்க. பூமி கேட்குதுங்க, இந்த கடல் கேட்குதுங்க, மனுஷன் கேட்குறானா? நீங்களும் கேட்குறீங்களா? கடவுள் ஊற்றுவார். ஆமென், அல்லேலூயா. வறண்ட நிலம் ஆண்டவரே, நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க, கொஞ்சம் குளிர பண்ணுங்க, தேவையில்லாமல் டென்ஷனாக இருக்குது மனசு,
நிம்மதி இல்லாமல் இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ தான் பலி அடிக்கும், பலி கரெக்டாக அடிக்குது. பல்லி அடிக்கும், பாய்ச்சா அடிக்கும், போடுறோம் அடிக்கும், போகிறான் வந்து எல்லாம் அடிக்கும். எல்லாம் ஒன்று போல எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. இருக்கு உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்குறது. அப்போ இது எல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்துக்குது. கடவுள்கிட்ட இருந்து வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் கடவுள்கிட்ட நம்ம வாங்கணும். அதுதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டியது. யோவான் 6:63 ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அது என்ன ஆவி? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி ஆவின்னு சொல்கிறாங்களே, என்ன ஆவி? இந்தியன் கேஸா, பாரத் கேஸா, என்ன கேஸ்? ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையை புரிந்து கொண்டால், இப்போ ஆவி உயிர்ப்பிக்கும். அப்போ அவனுக்கு சோர்ந்து போனவனுக்கு பலனை கொடுக்கும். அப்போ சோர்ந்து போனேன்னா உயிரற்ற நிலைக்கு போயிடறான்னு அர்த்தம். இதுக்குமே இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போக வேண்டியதான்ற லெவலுக்கு போயிடுவான். பாடி என்ன ஆகிடும்? சமீபத்தில் ஒரு பெரிய டைரக்டர் இறந்துட்டார். அவர் வயசாகி போச்சு தான், இருந்தாலும் அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ உடனே ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட், மருத்துவர், அதாவது இதய அறுவை சிகிச்சை நிபுணர், அவர்கிட்ட எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன செய்யணும்? போதும் அப்படின்னு நினச்சிட்டா பாடி என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக செல்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே வரும். போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நாங்கள் 30 காட்டு நான் நல்லவன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். உன்னோட சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை என்ன செய்யும்? உன் மனசு எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகிடும்? அது டர்ன் பண்ணிக்கும். இதுதாங்க காரணம். ஒரு மனிதனுக்கு என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவன் மனசு அதை ஏற்றுக்கலைன்னா இது ரிட்டர்ன் ஆகும், வேலை செய்யாது. அதனால் இன்றைக்கி என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, டாக்டர் சொல்லும்போது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இதுவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குதுல்ல. மருந்து சாப்பிட்டு கிட்ட ஒரு ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத சிந்தனை அதெல்லாம் இருந்தால் இது மருந்து வேலை செய்யாது. மருந்து வெளியே தள்ளும். மருந்து கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இது உண்மை தானாங்கன்னா, ஆமாம் உண்மை. ஒரு மனிதனுடைய ஆன்மா கடவுளோடு கூட இணைவதற்காக அது துடிக்குது. கடவுளோடு தொடர்பு படுத்தணும்னு சொல்லி அது கேட்குது. நீ கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுப்பான். மனசு ஒரு மாதிரி இருக்குதே, கொஞ்சம் தண்ணி அடிச்சு பார்ப்போமா? நீ தண்ணி இல்லை, அப்படியே ஒரு குடத்தையே குடித்தாலும் சரி அது தெளிவாகாது. சில பேர் குடிக்காரர்களுக்கு அண்ணாண்டாவை கொண்டு தண்ணி ஊற்றினாலும் சில பேர் அமர மாட்டேன். இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டேன் போட சரியாகிற மாதிரி தெரில அப்படி சொல்கிறாங்கல்ல. எதுக்கு ஊற்றுறான்? இந்த ஸ்பிரிட்டு உள்ளே போய் உடம்பு சூடாக்கி என்ன செய்யுது? மண்டெல்லாம் என்ன வை வெடிச்சு போகிற மாதிரி ஆகுது. கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கீற்றி கொஞ்சம் அமர்த்தி இதுவாகி வரணுன்னா அப்புறம் போய் படுத்துட்டு தூங்கிட்டான்னா அவரை எது பிறகு பார்த்துக்கலாம். ஊத்துறா தண்ணி இல்லைன்னா குளத்தில் தூக்கி போடுறாங்களா இல்லையா? நடந்ததெல்லாம் அப்படி இப்படியே சொல்கிறீங்களா பாஸ்டர்? எப்படி அப்படின்னு சில பேருக்கு அனுபவம் அப்படி தான் இருக்குது இல்லை? ஆனால் இந்த உண்மையை நம்ம உணரணும். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் யோவான் 14:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தர் வந்துட்டாருன்னா அவர் கண்டிப்போடு நடத்துவார். சொல்லுவார், இது பாவம்பா, இது வேண்டாம்,
இது நியாயமானது, இது செய். இப்படி செஞ்சுன்னா உனக்கு நியாய தீர்ப்பு வராது. இது பெஸ்ட் பண்ணு, இல்லை நியாய தீர்ப்பில் வந்து கடவுள் கணக்கைப்பாரு. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு போதிக்கிற ஆவியை நாம் காண்கிறோம். யோவான் 4:14 வாசிக்கும் போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இப்போ இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? இந்த தண்ணிக்கு என்ன வித்தியாசம்? தாகம் என்பது எப்போதும் எடுத்துக்கிட்டே இருக்குது, குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டா? பரிசுத்த ஆவி என்பது என்னன்னா தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணியா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை கூட வேணா வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவராக இயேசு சொல்லும்போது, நான் கொடுக்கிற தண்ணி அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும் என்று அந்த சமரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ தண்ணி எல்லாரும் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கொடுக்குற தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியாக இருக்குது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இந்த வசனத்தோட வாசிக்கலாம். சோத்திரம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 4:14. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற. ஆமென், அல்லேலூயா. அவர் தண்ணியை தான் தர்றாரு. ஆனால் அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போனவன என்ன ஆகிடும்? நீரூற்றா மாறிடும். கைத்திரி கத்திரை சோத்திரம் பண்ணும். அப்போ பரிசுத்த ஆவி என்பது கடவுள் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு நீரூற்றாவை உருவாக்கிறார். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நீரூற்றுக்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீரூற்றா மாறினா அது அதுக்கப்புறம் தாகம் இல்லாமல் எப்போதும் என்ன செய்யும்? அது ஊறிக்கிட்டே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியோட அனுபவம். அதைத்தான் இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தாக 18வது குறள். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் பறக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. பரிசுத்தாவின் பொழிவு இல்லாவிட்டால் கடவுளுக்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடாகிய அன்றாட பூசையும் ஆண்டு முழுவதும் நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது. அதாவது பரிசுத்தாவியின் பொழிவை பெறாத நிலையில் கடவுள் வழிபாடு அனைத்தும் நின்று போகும். சில பேர் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்னு அல்லது வரவே மாட்டாங்க. அது பொருள் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்களால ஆண்டவரை தேடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அவங்க தேட மாட்டாங்கன்னா என்ன பொருள் அப்படின்னா என்னாச்சு? பரிசுத்த ஆவி அவங்ககிட்ட இருந்து விலகிட்டாருன்னு அர்த்தம். தேடி வர்றாங்க அப்படின்னா ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நம்ம தான் ஆண்டவரை தேடுறோன்னு. அந்த ஜனங்க பாருங்க, கையில் ஏதாவது வீட்டில் நல்லா விளைஞ்சிட்டா போதும், மரம் வச்சுருப்பாங்க, செடி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பூ வந்துச்சுன்னா பூவை எடுத்துக்கிறாங்க. மரத்தில் இருந்து காய் வந்துச்சுன்னு சொன்னோம், அந்த காயை நல்ல முதல் காயை எடுத்துக்கிறாங்க. பழம் வந்துச்சுன்னா பழத்தை எடுத்துக்கிறாங்க. இல்லை, உடனே கடவுளுக்கு அதை கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் வந்து காணிக்கை கொடுத்தான் இல்லையா? அப்போ அந்த காணிக்கை வாங்கிறதுக்கு அங்கே யாராவது ஒரு பூஜாரியோ இல்லை ஒரு பாஸ்டரோ இருந்தாங்களா? யாரும் இருந்தாங்களா? கிடையாது. கடவுள் மனசில் பேசுகிறாரு. இன்னைக்கு அப்படிதான் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கடவுள் நம்ம மனசில் பேசியிருக்கிறாரு, அதனால் இல்லாதவனுக்கு கொடுப்போம். ஆளை வீட்டில் 4 பேருக்கு போகிற வர்றவங்களுக்காக சாப்பாடை கொடுப்போம். ஆளை வீட்டில் இருக்கிறத எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த எண்ணம் தோணுதா இல்லையா? அப்படின்னா தோணுதுன்னு சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக உண்மையாகவே பரிசுத்த ஆவியானுடைய இந்த தொடுதல் அவனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு
ம்? அப்படி ஒரு இதுவே வர்றதில்லை. அப்போ இன்றைக்கு நடக்கிற கடவுள் வழிபாடுகள் தொடர்வதற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவி வந்து பொழியப்படலைன்னு வச்சுங்க, ஒரு வழிபாடு நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய தேசம் இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு கடவுளை தேடுறதுல மக்கள் அதாவது அவ்வளோ வந்து கடவுளுக்காக அவ்வளோ பேர் எழும்புறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான், பரிசுத்த ஆவியுடைய அந்த நிறைவுக்காக இயங்குவதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுள்கிட்ட வந்து ஒரு பொருத்தனை வைக்கிறாங்க, அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறாங்க, அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க, 4 பேர்கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தினந்தோறும் நடக்குதான். அன்றாட பூசையை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எழுதும்போது என்ன சொல்கிறது, உண்மை உரையில் பூசை என்ன டெய்லி கேத்தலிக் சர்ச்சில் பார்த்திங்கன்னா பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது சடங்கோடு இணைந்தது. பழைய ஏற்பாடு முழுவதும் சடங்கு. அதெல்லாம் அந்த அந்த பூ அதை சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் பூஜை அப்படி சொல்கிறேன்ல, தமிழில் பூசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூசை புனஸ்காரம்னு சொல்கிறாங்களே, பூஜை புனஸ்காரம் அப்படின்னு, இதெல்லாம் வந்து இதோடு இணைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது ஒரு சம்பிரதாய முறைப்படியான சில காரியங்கள் அதில் இணைஞ்சிருக்கு. பழைய ஏற்பாட்டு முறைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி கடவுள் சமூகத்தில் நான் இத்தனை மணிக்கு உட்காரணும், இத்தனை மணிக்கு நான் கடவுள் சமூகத்தில் இருக்கணும், காலையில் நான் எழுந்த ஜெபம் பண்ணணும், நான் தூங்க போகிறேன், இன்றைக்கி முழுவதும் கடவுள் என்ன நல்லா வச்சுருந்தாரு, இன்றைக்கி நான் முழுவதும் நான் ஒரு போன காரியத்தான் கடவுள் எனக்கு சக்ஸஸ் பண்ணார், அதனால் எல்லோரும் ஒரு நல்ல சாப்பிட்டு திருப்தியாக நாங்கள் தூங்க போகிறோம், நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கா? அல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தொடுதல் அல்லது அந்த உணர்த்துதல் இருந்தால் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். பரிசாவினர் விலகிட்டாருன்னு வச்சுங்க, அதெல்லாம் போயிடும். அப்போது பரிசாவினர் விலகிட்டாரா, இல்லை நீங்கள் பரிசாவை விட்டு விலகிட்டீங்களா அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இது. அப்போ கடவுளுக்கு பயந்து சரி ஆண்டவருக்கு சொல்லிட்டோம், நம்ம செய்யணும், ஆனால் நம்ம கடவுளை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த உணர்வு வந்துடும். ஆண்டுதோறும் நடைபெறும் விழா, திருவிழான்னு சொல்லியிருக்கு. இப்போ விழா கொண்டாடாமல் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறேன், வீட்லேயே நிறைய விழா கொண்டாடுறாங்க. பர்த்டே விழா இல்லை, இப்போ வீட்டில் தவிர்க்க முடியாத 2 விழா இருக்குது. ஒன்று பர்த்டே, பிறந்த நாள், இன்னொன்று திருமண நாள். இன்னொன்று வரும், வீட்டில் இருக்கும் பெரியவங்க யாராவது செத்து போயிருந்தா அவங்க நினைவு நாள். இதெல்லாம் இந்த விழாக்கள் வருதா இல்லையா? வருஷம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வருது, ஒவ்வொருத்தருக்கும் கல்யாண நாள் வருது. ஒரு குடும்பம்னா ஒரு கல்யாண நாள் இருக்கும், வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் வருது. அது அவங்க வீட்டில் இருந்து இருந்தவங்க முன்னோர்கள் பெரியவங்க செத்து போனாங்கன்னா அவங்க நினைவு நாள் வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, அந்த நாட்கள் வரும்போது நினச்சிக்கிட்டு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, ஏதாவது இல்லாதவங்களுக்கு ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்கிறாங்கன்னா பரிசாவின்னா அது உண்மையிலே கடவுளுடைய உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம். இதை கூட செய்யாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய பொருள் என்னென்னா அவங்களுக்கு கடவுள் பயம் என்பதே இல்லை. அப்படின்னா என்னென்னா பரிசாவிக்கும் அந்த உணர்வு என்பது அவங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நடக்குதுன்றதுக்கு அடையாளமே என்னது, கடவுள்கிட்ட நம்ம எப்போதும் தொடர்பில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தொடர்பு படுத்த பார்க்குறோம், தொடர்பை விரும்புகிறோம், ஆனால் ஏதாவது ஒரு நன்மை செய்கிறோம், கடவுளுக்கு பதில் சொல்லணுமே. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, என்னை பக்கத்தில் இல்லாதவங்க இருக்கிறாங்களே, அவங்க வந்து பசியோடு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி என்னை கடவுள் கணக்கு கேட்பாரு? சரி 4 இட்லி இது, அட்லீஸ்ட் ஒரு இட்லியாவது அவங்களுக்கு கொடுத்துருவோம். 3 இட்லி கூட நம்ம தின்னலாம், ஒன்றாவது அவங்களுக்கு கொடுக்கணுமே. இல்லை சரிப்பா, நல்லவங்களாம் தான் ரெண்டு இட்லி கொடுத்துருவாங்க, 2 சாப்பிடுவாங்க. என்ன சொல்கிறது, சில பேர் சரி எனக்கும் பத்தாம உனக்கும் பத்தாமல் எதுக்கு, பேசாமல் நீயே பட்னியாரு, நானே ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படி சொல்லி செய்கிறவங்களும் இருக்காங்கள. சில பேர் ஜெபம் பண்ணியாச்சு, அது பரிசுத்தமானது, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது ரொம்ப பரிசுத்தமானதை நம்ம தான் சாப்பிட்ணும். திரும்ப உங்களுக்கு எல்லாம் பயங்கர பரிசுத்த மேதாவிகள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம். ஏன்னா ரொம்ப இது யாருக்கும் கிடையாதுங்க, இது நம்ம மட்டும் தான் சாப்பிட்ணும். ஏசுநாதர் கேட்டார்ல, பசியாக இருந்தால் என்ன அவங்க சீடர்கள்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க,
அப்படின்னு கேட்டால் என்னது? அப்பா அப்பத்தை எடுத்து சாப்பிடல, ஆசாரியன் மட்டுமா சாப்பிட்டான் எடுத்து சொல்கிறாரு. அதனால் இதுக்கு என்னது பரவாயில்லன்னா என்ன அர்த்தம்? இது தவறில்லை என்று ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் நம்மகிட்ட உணர்த்துறார். சோத்து. அடுத்தாக 19வது குறள், தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதுன்னு மன்னிக்கணும். இதுக்கு முந்தின இந்த சிறப்போடு பூசணை செய்யால் செல்லாது வானம் இதில் யாத்திராக 34:34-20 வெறுங்கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது கட்டளை கொடுக்குறாரு. யாருக்கு? மோசேக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லு, ஒருத்தனும் கை வீசிலாம் வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் பைபிளை கையில் எடுத்துன்னு வரோம். சில பேர் அதை கூட இப்போ இருக்கிறது இல்லை. என்னது பாக்கெட் பைபிள்? சரி, பாக்கெட் பைபிள் இப்போ தான் ஃபோன் இருக்குது இல்லை, அப்புறம் என்ன கட்டினா எல்லாம் வருது. அதனால் அது கொண்டு வர்றதில்லை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? வெறுங்கையோட என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது அப்படின்னார். சோத்து எல்லாம் ஒரு பையோட வாங்க. சோத்து அப்படின்னு என்ன பொருள்? உன்னுடைய வருமானத்தில், உன்னுடைய பிரயாசத்தில், கடவுள் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும்படியாக நீ ஒரு பிடி என்னது ஒரு முடிப்பை ஒரு பிடிப்பை எடுத்துட்டு வா அப்படி சொல்லியிருந்தார். கடவுள் பயந்தாங்க. யாத்திராகம் 34:26 உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இல்லாதவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. இல்லைன்றவர்கள் என்றைக்குமே இருப்பான். அப்போ அவனுக்கும் கொடுக்கணும்ல. இன்றைக்கி அரசுகள்லாம் என்ன சொல்லுது? இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏழையாகவே வைக்கணும். இப்போ இதையே சொல்லிக்கிட்டு இதுதான் வந்து அரசாங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதா அதுக்கு பேர் அரசாங்கமா? அதுக்கு பேர் அரசாங்கம் கிடையாது. இருட்டிருந்து வாங்கணும், இல்லாதவனும் கொடுக்கணும். திருக்குறளில் சொல்லியிருக்கிற மாதிரி. அப்படின்னா இன்னும் ஏதாவது ஒரு அரசன் என்ன செய்யணும்? திட்டமிட்டு செயல்படணும். அதை வந்து அது செயல்படுத்தணும். ஆனால் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது, எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் சேர்ந்து ஒரு வல்லமையான அரசு அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த வகுத்தல் ஈட்டலும் இதெல்லாம் வந்து ஒரு சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தியை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதான்? அவங்களுடைய நிலத்தில் விளைந்தக்க பலனை கடவுள்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆதியாகமம் 4:3 காயின் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அல்லேலூயா. இவங்க தான் முதல்ல பிறந்தவன். புரியுதா? அம்மா அப்பா அப்படின்னு கடவுள் வந்து ஆதாமும் ஏவாளையும் படைச்சிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனு பிறந்தான்னா அவன் தான் முதல் மனுஷன். அவன் பேர் என்னது? காயின். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால தானே இப்போ இவன் என்ன செய்கிறான்? காணிக்கை கொண்டு போகிறான். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இது தெரிஞ்சது? அப்போ கடவுள்கிட்ட வந்து அவங்க தொடர்பில் தானே இருக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி கடவுளோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னா கடவுள்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு இது தேவைன்னு கேட்குறாரா? என்னுடைய உழைப்பிலேருந்து நான் என்ன செய்யணும்? கடவுளுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்து. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன செய்யுது? அப்போ கடவுளுக்கு அவருக்கு பலி செலுத்துவது, ஆராதனை செய்வது, காணிக்கை கொடுப்பது அப்படின்னு பார்க்குறோம். லூக்கா 22:19 பின்பு அவர்
அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அந்த என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னார். எல்லாருக்கும் கொடுத்தா 5000 பேர் சாப்பிட்டாங்க. மிச்சம் எடுத்து வச்சுங்க, ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொன்னால், மீதமுள்ள துணிக்கைகள் அப்படின்றார். ஏன்னா அவர் இந்த பிச்சு கொடுத்தாரு. இவர் பிச்சு கொடுத்தா மாதிரி எல்லாத்தையும் போகும்போது பிச்சு 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 போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசு புதுசாக வரலங்க. இயேசுநாதர் அதை ஜெபம் பண்ணி எப்படி பிச்சாரோ அந்த பிச்சை மாதிரியே என்னது கொடுக்க கொடுக்க பிச்சுது பெருக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு கடவுள் என்ன சொல்றன்னா, ஷேர் பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். டிவைடு. எதுக்கு டிவைட் பண்ணணும்? சாப்பாட்டை டிவைட் பண்ணி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை டிவைட் பண்ணி கொடுத்துடணும். தனக்குன்னு வச்சிருக்க கூடாது. முழுசாக அப்படியே உள்ள தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு இல்லை. இதை என்ன பண்ணோம்? ஷேர் பண்ணணும். ஆனால் இந்த ஷேர் பண்ணுற அந்த இதில் தான் அது பெருகுது அப்படின்றது தான் நமக்கு விளக்குறாரு. அப்போ இங்கே ஷேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அங்கே எல்லாருக்கும் போய் கிடச்சிது. அதனால் சோத்திரம் பண்ண உடனே இதை என்ன பண்ணுறாருன்னா, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாராம். புரியுதா? அது என்ன சொல்கிறாருன்னா, நான் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போது சாவர நேரத்துலையும் என்ன பண்ணுறாருன்னா, அது அப்பத்தை எடுத்து உங்களுக்கு நன்றி சொல்லி பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்க, இது உங்களுக்காக தான்ப்பா நான் கொடுக்குறேன், எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, என் ஞாபகமாக செஞ்சிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சாப்பிட போட்டாருங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டார். அடுத்தாக, தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். மழை பெய்யாவிட்டால் பரந்த உலகில் தானம் தவம் ஆகிய இரண்டும் நடைபெறாமல் நின்றுவிடும். இதை போன்று பரிசுத்த ஆவியின் பொழிவு இல்லாவிட்டால் தானம் தவம் இரண்டையும் செய்வதற்குரிய தூண்டுதல் இல்லாமல் போகும். மழை இல்லைன்னா தானமும் செய்ய முடியாது, தவமும் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தானம் தவம் இரண்டும் தங்கா இருக்காது. இப்போ வானம் வழங்குவதனால்தான் தானமும் இருக்க முடியுது, தவமும் செய்ய முடியுது. அல்லேலூயா. இப்போ தானத்துக்கும் தவம் இது ரெண்டுத்தையும் இணைச்சி அல்லது பிரித்து சொல்லணும்னா என்ன அர்த்தம்? தானம் என்பது மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? தவம் என்பது தனக்கு அப்படின்றத நிறுத்திக்குது. புரியுதா? இப்போ தவம் என்பது என்ன செய்யுதுன்னா, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தனக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற இந்த எண்ணம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது முதல்ல தவம் வர்றதுனால அங்கே தானம் வருது. நம்முடைய தேவைகளை சுருக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கே பத்தலை போதலை, இன்னும் சேர்த்து உள்ள வை, இன்னும் சேர்த்து உள்ள வை, இன்னும் பத்தாது இன்னும் சேர்த்துக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு இல்லாமல் போனால் என்ன பண்ணுவோம்? ஜாக்கிரதையாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும், அப்படி இப்படி நான் சொல்லி ஒவ்வொருத்தன் என்ன பண்ணுறான்? தலைமுறைக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். தேவையா? மற்றவங்க பார்க்கும்போது என்ன செய்வான்? இப்படி வச்சுட்டு இருக்கிறியாடா, இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கிறானே, நீ அடுத்த வருஷத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சிருக்கிறிய, இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு அவன் இப்போ கஷ்டப்படுறானே. என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் தன்னை தியாகம் பண்ணுறான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். அப்போது இதுலேயே சிறந்த ஒரு மேன்மையான கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னால், அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு என்னவன்னா, தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அதாவது நீ கொடு, எப்படி நீ கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் தன்னை தியாகம் பண்ணுகிறார். நாமும் தியாகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் முன்னுதாரணமாக நான் என்ன செய்யறேன், என்னையே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இன்றைக்கி அந்த உண்மையை புரிந்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சஞ்சலப்படாமல் மகிழ்ச்சியாக கொடுத்துருவாங்க. ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க அநேக கட்டளைகளை என்ன பண்ணிட்டார், ரொம்ப சுருக்கி 2 கட்டளையாக கொடுத்தார் இல்லையா? இது என்ன? முதலாவது கடவுளை நேசிக்கும், 2வது உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கும். அல்லேலூயா. இப்போ முதல் தவம், 2வது தானம். அப்போ கடவுளை தேடணும்னா நீ தவம் தேவைப்படுது, மக்களை நேசிக்கணும்னா தானம் செய்ய வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இந்த 2ல் எல்லாமே அடங்கி போச்சு. நீ கடவுளை தேடாம நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்ய உன்னால முடியாது. அப்போ நீ தவம் இருக்கணும். அப்படின்னா தவம் என்பது என்ன தெரியும்? கடவுளை தேடுவதற்கு பேர் தான் தவம். ஏன்னா ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட உட்காடுறான், கடவுளை தேடுறான் அப்படின்னாலுமே கடவுள் என்ன சொல்லுவார்? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாம் சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, அங்கே பாரு ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அவன் தான் பண்ணானா, நல்ல வெயில் நேரத்தில் பார்த்தாச்சுன்னா அங்கே 3 பேர் மரத்தடியில் இருக்கிறாங்க. ஐயோ சரியான வெயில் நேரமாக இருக்குது, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இங்கே. ஏன்னா இந்த ஊரை பற்றி ஒன்று தானே தெரியும். அவன் எங்கேருந்தோ போகிறவங்க, அவங்க ஓடி போகிறான். ஐயா என்ன இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறீங்க, இங்கே சுற்றிலும் ஒன்றுமே கிடைக்காத, இந்த வெயிலில் வேற, வாங்க 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 நம்ம கூடாரத்துக்கு வாங்க. யாராக்கிட்ட ஓடி போய் சீக்கிரம் மாவு எடுத்து பிசைஞ்சு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நம்ம அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணுமா, அவங்க பட்டினியோட போட்டோம் அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லலை, அவன் பொண்டாட்டின்னு சொல்லலை. பிசைஞ்சு எடு சீக்கிரம் கடற்கடன் கொடுப்போம், பசியோடு இருக்கிறாங்க, கொஞ்சம் நில்லுங்க, இதோ ரெடி ஆகிடும், சாப்பிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லுது. இன்னைக்கு கடவுள் உங்களை சுற்றிலும் அநேகரை கடவுள் வச்சிருக்கிறார். நம்ம அவங்களுக்கு இந்த தானம் பண்ணுகிற பழக்கம் இருக்கா? தவம் இருந்தால் தானம் வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவதற்கு காரணமே, பொழிவு என்பது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தானம் தவம் 2மே இருக்கணும். தவம் இருக்கணும், தானம் இருக்கணும். தவம் இருந்தால் தானம் இருக்கும். தானத்தையும் தவத்தையும் பிரிக்க முடியாது. தவம் என்பது தன்னை சுருக்கி தன்னை ஒடுக்கி மற்றவங்களுக்கு பலன் கொடுப்பது. அப்படி அல்லேலூயா. ஒரு மெழுகுவர்த்தியை போலன்னு வச்சுங்க, நல்லா புரியுங்களும் சொல்கிறேன். ஒரு கற்பூரத்தை போல, இந்த கற்பூரம் என்ன செய்யுது, அது எரிஞ்சு அது காணாமல் போகுது. ஆனால் அது என்ன செய்யுது, இருக்கிற வரைக்கும் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. மெழுகுவர்த்தியும் அப்படி தான். மெழுகுவர்த்தியை வச்சிட்டோம்னா அப்புறம் அது காணாமல் போயிடும். ஆனால் இருக்கிற வரைக்கும் முழுவதும் வெளிச்சம் கொடுத்துச்சு. இப்போ என்ன சொல்லுவோம், அது இருந்த வரைக்கும் ரொம்ப பிரயோஜனமாக நல்ல ஒளி கொடுத்து நம்மளுக்கு என்னது இருட்டில் நம்மளை பாதுகாத்து நம்ம கண்ணெல்லாம் தெளிவுபடுத்திச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த அடையாளம் தான் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகி நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு என்பது ஏன் அவசியம் என்று சொன்னால், இந்த 2ம் நிலைத்திருப்பதற்கு தேவை. அப்போ பரிசாவி நான் பெற்றிருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம்னா, தானமும் தவமும் உங்களுடைய வாழ்க்கையில் இணைந்து எப்போதுமே செயல்படணும். அதுக்காக தான் கடவுள் அதை சொல்கிறார். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் நல்லது எங்கேருந்து வருதான்? மேலேருந்து வருதான். அவருக்கு பேர் என்னது? ஜோதிகளின் பிதா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோதி தெரியுதுன்றோம். ஜோதி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகிடும்? எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்யணும், கொடுக்கணும், தவம் இருக்கணும், தானம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்துடும். அதான் இங்கே சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 1:4, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். அது நடந்துச்சா? நடந்தது. ஏன்னா அவங்க காத்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பரிசாவி பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருவனும் தன்னுடைய இதை தன்னதென்று சொல்லவே இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என்ன செய்யறான்? பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர்,
அவங்களுக்கு இல்லையா, பரவாயில்ல எடுத்துகிட்டு போட்டோம், கடவுள் கொடுப்பாரு. அவங்க சாப்பிட்டோம், அவங்க சந்தோஷமாக இருக்கிறோம், அவங்க பசியோடு இருக்காங்க. அதை எப்படி இது நம்ம வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க சாப்பிட்டோம், கடவுள் நமக்கு தருவார். அந்த உணர்வு வந்துடும். அதுவும் தவத்தினால வருது, கடவுளை தேடுவதனால வருது, ஜெபம் பண்ணதுனால வருது, காத்திருப்புனால வருது, பாஸ்டிங் இருக்கிறதுனால வருது. இந்த அனுபவங்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கும். கடவுளை தேடலைன்னா நன்மை செய்கிறது குறைஞ்சி போயிடும். அப்புறம் என்ன ஆகிடும்? சுயநலம் தான் ஜாஸ்தியாக விடும். இன்றைக்கி சுயநலவாதிகள்லாம் யாருன்னு கேட்டால், கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய ப்ரேயரெல்லாம் அது என்னது, உரைய கூட தாண்டது. அதெல்லாம் சும்மா வெளிவேஷம் அப்படின்றது, அல்லது ஒரு வீணானது. கடவுளை தேடுறாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, நல்லது செய்வாங்க, மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. இதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க கடவுளோட கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரிசாவியுடைய தூண்டுதல் அவங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். பரிசாவியான தூண்டப்படுவது எதற்காக அப்படின்னா, தானம் தவம் இரண்டும் நிலைத்திருப்பதற்காக பரிசுத்தாவியார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா.